உலகெங்கும் இருக்கும் ஸ்பெஷல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வினோத் சுப்பிரமணி. இன்றைய நல்ல காலம் நிகழ்ச்சியில் குரு பயிற்சி பலன்கள் 2026 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த குரு பயிற்சி பலன்களை நம்மளுக்கு வழங்க திரு சுந்தரபாண்டி அவர்கள் நம்ம கூட இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இந்த 2026 குரு பயிற்சி ரொம்பவே அவளாக எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த குரு பயிற்சியில் ஒரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது? ஸோ சொல்லுங்கள் சார். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேயர்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட உலகெங்கும் இருந்து மிகப்பெரிய ஆதரவு கொடுக்கறது நம்மளுடைய நேயர்கள் தான். ஸோ அப்படிப்பட்ட நேயர்களுக்கு இந்த குரு பகவான் ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த 2026 குரு பகவான் கடகராசிக்குள்ளே போகக்கூடிய இந்த அற்புதமான காலம் நம்முடைய நேயர்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பொங்கட்டும் என கூறிக்கொள்கிறேன். இந்த குரு பகவான் உங்களுடைய லைஃப்பில், அதாவது நம்முடைய நேயர்களுக்கு என்னென்ன முன்னேற்றங்களை தரப்போகிறார், என்னென்ன விஷயங்களை தரப்போகிறாங்கிறத தெளிவாக துல்லியமாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 குரு பெயர்ச்சி எந்த மாதிரியான நல்ல மாற்றங்களை அவங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்க போகுது சார்? தனுசு ராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ராசிக்குரியவர் 8ஆம் இடத்துல மறைகிறார். 8ஆம் இடத்தில் மறைகிறார், 8ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். அப்போ அது மறைவு ஸ்தானம் எடுத்துக்கலாமா, உச்சஸ்தானம் எடுத்துக்கலாமா? உச்சஸ்தானமாக தான் ஃபஸ்ட் எடுக்கும். ஏன்னா குரு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம் அவருக்கு ரொம்ப சிறப்பு. 8ஆம் இடத்துல குரு இவருக்கு உட்கார்ந்துருக்கனால இப்போ ஒரு உச்சமடைகிறான். அப்போ எது தடையாக இருக்கோ, எது பிரச்சனையாக இருக்கோ அதெல்லாம் தெரியப்படும். இவங்க எல்லா விஷயத்தையும் அந்த நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி ஒரு பாட்டிலே வெற்றி பெறுவார். பல படங்களில் பார்த்தீங்களா, ஒரு பாட்டு தான், அந்த பாட்டில் ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவார். ஒரு பாட்டு தான் மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் ஆயிடுவார். அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம தனுசு ராசிக்காங்க. ஒரே ஒரு சிந்தனை, ஒரே ஒரு செயல்பாடு, மிகப்பெரிய ஏற்றம், மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிற வார்த்தைக்கு சொந்தக்காரங்களாக தன்னுடைய வாழ்க்கையை இனிமே தான் நகர்த்தப்படுறாங்க. கடந்த காலங்களில் அவங்க பட்ட கஷ்டம், துன்பம், அதே போல் நிம்மதி இல்லாதது, சந்தோஷம் இல்லாதது, வேலை இழந்தது, நம்பிக்கை துரோகத்தை சந்தித்ததுலாம் நிறைய இருக்குது. நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அந்தளவுக்கு நிறைய இருக்குது. ஸோ அந்த நிலை அப்படியே மாறப்போகுது. நம்ம பொதுவாக ஒரு விஷயம் சொல்லலாம். நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் ஆகட்டும், நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் ஆகட்டும், அதுபோல் நம்மளுடைய குடியரசுத் தலைவர் அவங்களா கூட இருக்கட்டும். ஸோ இவங்களுக்கெல்லாம் எப்பயுமே ஒரு பாதுகாப்பு வட்டாரங்கள் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? எஸ்கார்டு இல்லாமல் அவங்க எங்கேயும் நகர மாட்டாங்க, போக மாட்டாங்க. காரணம் என்னென்னா அவங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு இல்லை. ஆனால் அவங்க நமக்கு தேவைங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம். ஏன்னா அவங்க நம்ம நாட்டுக்கு முக்கியம். அப்படி முக்கியம்னு நினைக்கிற மாதிரி தான் இவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, எஸ்கார்டு நிறையா கொடுத்துருக்காங்க, ஒரு பாதுகாப்பு. அதே மாதிரி தான் நம்மளுடைய தனுசு ராசி நம்மளுடைய உலகத்துக்கே ரொம்ப முக்கியம். தனுசு ராசிக்காரங்க ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா இறையருள் கொட்டி கிடக்கும். தனுசு ராசிக்காரங்க இருட்டில் இருந்து கூட பல பேருக்கு வெளிச்சம் கொடுப்பாங்க. நான் இருட்டில் இருக்கேன், நீங்கள் நல்லா இருங்க, என் எனர்ஜி பவர் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடியது தான் தனுசு ராசிக்காரங்க. ஸோ அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பவர்களுக்கு குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடையும் பார்க்க, ராசிக்கு 12ஆம் இடையும் பார்க்க. அப்போ 2, 12 அப்படிங்கிற நடுவில் இவங்க இருக்காங்க. ஸோ ஒரு பாதுகாப்பான ஒரு லைஃப் ஸ்டைல். என் வாழ்க்கை தொலைஞ்சிச்சுனவங்களுக்கு வாழ்க்கை இனிமேல் தான் உருவாக போகுதுன்னு நான் சொல்கிறேன். வாழ்க்கை அழிஞ்சிருச்சுனவங்களுக்கு இனிமேல் தாங்க உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பல பேர் கொடுக்க போகிறீங்க. வாழ்க்கையை கொடுக்கும் இடத்துல நீங்கள் இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பொருளாதாரத்தில் பெரிய வெற்றி, குடும்பம், திருமணம், வாழ்க்கையில் குடும்பத்தை பிரிஞ்சவங்க கூட இணைவாங்க. அதே போல் திருமண வாழ்க்கை உறுதியாக தனுசு ராசி அன்பர்களுக்கு திருமண வாழ்க்கை இனிமேல் தான் சிறப்பாக இருக்க போது. திருமணமே முடியலன்னு வருத்தப்படுறவங்களுக்கு திருமணம் முடிக்கக்கூடிய பாக்கியம் சிறப்பாக செமையாக இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். மொத்தத்தில் தனுசுக்கு செமையாக இருக்குன்னு சொல்லிட்டீங்க சார். இப்போ இவங்களுக்கு எந்த மாதிரி அதிர்ஷ்டங்கள்லாம் அந்த குரு பயிற்சியில் காத்துட்ருக்கு சார்? பொதுவாகவே 4ஆம் இடத்துல சனி இருந்து சந்தோஷத்தை தொலைச்சிக்கிட்டு இருக்க தனுசு ராசிக்காரங்க இனிமேல் தான் சந்தோஷம் படணும். சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டு, சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டு, வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. வாழ்க்கையை தொலைத்தவர்கள் வாழ்க்கையை மீண்டும் பெறுவதற்கான ஒரு அற்புதமான தருணம். வெளிநாடு போக வேண்டும்னு ஆசைப்படுறவங்க வெளிநாடு போவாங்க. வெளிநாட்டில் இருக்கவங்க குடியுரிமை வாங்குவாங்க. ஸோ குதூகலமாக இருக்கலாம், கும்மாளமாக இருக்கலாம், சிறப்பாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு தன்னை உணர்ந்து வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கக்கூடிய பாக்கியம் தனுசு ராசி உண்டு. சரன்னு சொல்லிட்டீங்க சார். இப்போ இவங்களுக்கு வழிபாடு எந்த மாதிரி வழிபாடு பண்ணால் இன்னும் ஏற்றம் கிடைக்கும் சார் வாழ்க்கையில்? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அதிபதி குரு பகவான் சொன்னோம். அவர் 8ல் போயிருக்கார். ஸோ 8ஆம் இடம் உச்சம் பெற்ற இடமா இருந்தாலும் 8ஆம் இடத்துல இருக்கிறனால நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்கள் நவகிரகத்தில் உள்ள குரு பகவானை மனசார போய் வழிபாடு செஞ்சாங்கன்னா மாற்றமும் ஏற்றமும் தனுசுக்கு உரியது என்று சொல்லலாம். யாரும் குரு பகவானை வழிபடணும்? நவகிரகத்தில் உள்ள குரு பகவான். ஓகே. அவர் நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு மூலம் இவங்களுக்கு குரு 8ல் தானே போயிருக்காரு. அப்போ போய் அப்போ போய் பார்த்துட்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் எனர்ஜி பவர் கிடைக்கும்ல. உச்சம் பெற்ற குருவை போய் பார்க்கும்போது வெற்றி என்பது நிச்சயம் சொல்லிடலாம்ல. அதான்
குருவை பார்த்தால் வெற்றி நிச்சயம். கோடி கோடி நன்மை. ஓகே சார். சார் இப்போ இவங்களுக்கு எவ்வளோ சார் மதிப்பெண் தரலாம்? நம்முடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு குருவுடைய பார்வை ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பான பார்வையாகவும், வெற்றியை கொடுக்கக்கூடிய பார்வையாகவும், சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பார்வையாகவும் இருப்பதனால நம்மளோட தனுசு ராசிக்காரங்க குறைஞ்சது 82% வெற்றி மேலே வெற்றி தான். சார் இந்த 2026 இந்த குரு பெயர்ச்சி வந்து பர்டிகுலராக 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கும் குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு குரு வந்து டிரான்சிட் ஆகிறாரு. இது வந்து ஒரு உச்ச குரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முதல்ல குரு பகவான் பற்றி சொல்லுங்கள். குரு பகவான் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இருந்தாலும் குரு பகவானை பற்றி சொல்லிவிட்டு இந்த டிரான்சிட் பற்றியும் அப்படியே கொஞ்சம் சொல்லுங்கள் சார். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் அப்படிங்கிறவர் யார்? நவகிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். 9 கிரகங்கள் சொல்லுவோம். இதில் 9 கிரகங்களில் 7 கிரகங்கள் 2 கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிழல் கிரகங்கள். நம்ம ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்கள். ஓகேவா? அவங்க வந்து அவங்களுக்கு சொந்த வீடு கிடையாது. ஆனால் இந்த மீதி உள்ள 7 கிரகங்களில் மிக முழுமையான சுப கிரகம் யாருன்னா நம்ம குரு பகவான் தான். வெள்ளை எப்படி இருக்கும்? வெள்ளையாக மட்டும்தான் இருக்கும். அது ஏதாவது ஒரு ஊடக கலர் சேர்த்துக்கிறாரு. அது தூய்மையான கலர். அப்படிங்கிற மாதிரி தான் தூய்மையானவர், நேர்மையானவர், உண்மையானவர், அள்ளி கொடுக்குற வள்ளல் அப்படிங்கக்கூட சொல்லக்கூடிய அளவுக்கு குரு பகவான் நவகிரகத்தில் இருக்குது. அதாவது நவகிரகத்தில் சுபகிரகம் குரு பகவான் சொல்லிட்டோம். இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலச்சக்கரத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது 9ஆம் இடத்ததிபதி மற்றும் 12ஆம் இடத்ததிபதி. அப்போ 9, 12 குறிவர் அப்படிங்கிறது மனுஷனுடைய வாழ்க்கையில் ஜாதகத்தில் நம்மளுடைய லக்னம் அப்படின்னு சொல்லிடுறோம் 1ஆம் இடம். இந்த 1ஆம் இடம், 9ஆம் இடம், 12ஆம் இடம் யாருக்கெல்லாம் வலிமையாக இருக்கோ அவனால் வெற்றி பெறுவான் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது 9ஆம் இடத்ததிபதிங்கிறது குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய விஷயம். குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம், அப்பா எல்லா விஷயத்தையும் கொடுக்கக்கூடிய செயல்பாடு, இஷ்ட தெய்வத்துடைய செயல்பாடு எல்லாமே இந்த 9ஆம் இடம் மெயினாக எடுத்துக்கலாம். 12ஆம் இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிம்மதியான தூக்கம், இல்லற சந்தோஷம் எல்லாமே. ஸோ எல்லா விஷயமும் கிடைக்கணும் அப்படின்னா அது குருவுடைய அருள் கட்டாயமாக வேணும். இப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் யாரெல்லாம் பார்க்குறவங்களோ மொதல் விஷயம் என்ன சொல்லுவோம் தெரியுமா? குரு பார்வை இருக்காம பாருங்க அப்படின்னு தான் ஜாதகத்தில் சொல்லுவோம். ஸோ இந்த குரு பார்வை கிடைத்தால் கோடி புண்ணியம்னு அதனால தான் சொல்கிறாங்க. குரு நடக்காத விஷயத்தை கூட நல்ல விதமாக நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சுபகிரகம். அதே போல் நீங்கள் இன்னொரு விஷயம் கேட்டீங்க, அதாவது 12 வருடத்துக்கு ஒரு முறை வருகிறது அப்படின்னு. அதாவது குரு பகவான்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசியில் 1 வருஷம் காத்திருக்கும். 1 வருஷம் பொறுமையாக இருப்பார். அதிசாரமாக முன்னாடி போயிட்டு வருவார், அது வேறு விஷயம். ஆனால் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசியை முழுமையாக கடக்கிறதுக்கு 1 வருடம் உண்டு. ஸோ இந்த 1 வருடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த 1 வருஷத்தில் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்கணுமோ ஒரு ராசிக்காரங்களுக்கு அந்தந்த மாற்றங்களை கொடுத்துட்டு தான் நகர்வார். ஸோ அப்படிப்பட்ட குரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய ராசி, அதாவது குரு உச்சம் பெறுறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடகராசி. ஏன் அவருடைய ராசி வந்து தனுசுலையோ, அவருடைய ராசி வந்து நம்மளுடைய மீனத்திலே இருக்குது, அங்கேயே அவர் உச்சம் பெறலை? அவர் ஏன் வந்து கடகத்தில் உச்சம் பெறாருன்னா, கடகம் ஒரு தூய்மையான நீர், சந்திரனுடைய ஆதிக்கம். சந்திரன் ஒரு நிலையான தன்மையில் இல்லைனாலும் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். சந்திரன் வந்து அவ்வளோ ஒரு அம்மா மாதிரி பாசமானவங்க. ஒரு பாசமானவங்ககிட்ட மட்டும்தான் குருபவன் இணைவார் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாரு? ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய கடகராசியில் 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வாஸ்தை குறிக்கக்கூடிய இடமும் 4ஆம் இடம் தான். ஸோ இந்த 4ஆம் இடம் வலுவாக இருந்தால், சுகஸ்தானம் வலுவாக இருந்தால், ஒருத்தன் சந்தோஷமாக இருக்கணும்னாலே 4ஆம் இடம் ரொம்ப முக்கியம். அதனால தான் குரு சூட்சமமாக என்ன பண்ணுறாரு? 4ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டார், உச்சம் பெற்றார். அப்போ என்ன பண்ணுறாரு? நான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இந்த மக்கள் அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு தான் நான் 1 வருடத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு ராசியாக சுற்றி வரேன். 12 வருடத்துக்கு ஒரு முறை நான் வந்து ரொம்ப உச்சம் பெற்று எல்லாருக்கும் சுபிஷம் தரேங்கிறத அவருடைய தாரக மந்திரமாக வச்சுருக்கார். ஸோ அப்படிப்பட்ட செயல்பாடில் இந்த 2026 ஜூன் மாதத்தில் நம்மளுடைய குரு பகவான் 6ஆம் தேதி மிதுனத்தில் இருக்க குரு டைரெக்டாக கடகத்துக்கு வரார். உச்ச நிலைக்கு வரனால எல்லாருடைய நிலைமையும் மிகப்பெரிய மாற்றத்தை முன்னெடுத்து சந்திக்கும். ஓகே சார். சார் இந்த பலன்கள் வந்து பொதுவாகவே வந்து ஒரு பொது பலன்கள் தானே, அதை வந்து கொஞ்சம் தெளிவாக. ஆமாம், இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஜாதக ரீதியாக நம்ம வந்து ராசி நடிப்பில் சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஒரு 20-30% ஒரு மாற்றம் உண்டு. இதில் வந்து உங்கள் சுய ஜாதகங்கிறது ரொம்ப முக்கியம். சுய ஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், அவங்க எந்த ஊரில் பிறந்தாங்க, இதெல்லாம் வச்சு அவங்களுக்குரிய லக்னம், அவங்களுக்கு நடக்கிற தசாபுத்தி, அவங்களுக்கு யார் ஃபேவராக இருக்கா, யார் ஃபேவர் இல்லாமல் இருக்கா, யார் யோகியாக இருக்கா, யார் அவயோகியாக இருக்கான்னு நிறையா விஷயத்தை பார்த்து அதுக்கப்புறம் சொல்லக்கூடிய பலன் தான் 70%.
அப்போ 70% பெருசா, இந்த 30% பெருசானா 70 தான் பெருசு. இந்த 30 எப்படின்னா, இப்போ நீங்கள் பசியோடு இருக்கீங்க, ஒரு இடத்துக்கு போகிறீங்க, பசியோடு இருக்கீங்க, போகிற வழியில் ஹோட்டல் கடையே இல்லை, பசியோடையே போயிட்டு தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், வண்டி ஓட்ட முடியாது, கார் ஓட்ட முடியாது, எதுவுமே ஓட்ட முடியாது, கீழே விடணும். ஸோ அப்போ அந்த இடத்துல ஒரு டீ கடை என்ன பண்ணுவீங்க, அப்பாடி டீயாக சாப்பிட்டு போயிடுவீங்க, ஒரு டீ சாப்பிட்டா கொஞ்சமாக உடம்பு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும், அப்படி மாதிரி காப்பியோ டீயோ கூல்ட்ரிங்க்ஸோ அவங்களுக்கு விருப்பப்பட்டது ஒன்று சாப்பிட்றாங்களே, ஸோ அந்த அந்த செகண்டில் அந்த ரிலீஸ் ஆகிறாங்களே, அதுதான் இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி. ஸோ மாத பலன்கள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட்டாவோ மிகப்பெரிய லாட்ரி கிடச்சிருமானலாம் கிடையாது. உங்களோட சுய ஜாதகத்தில் என்ன வலிமை இருக்கோ அந்த வலிமையை கொடுக்கக்கூடிய விஷயந்தான் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம். இது வந்து ஒரு ஏற்றத்துக்குரிய விஷயத்த ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கும். சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் நம்ம சொல்லக்கூடிய பலன் 100% நம்முடைய ராசி அன்பர்களுக்கு அற்புதமாக கிடைக்கும், அமர்க்கலமாக இருக்குங்கிறது உண்மை. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா சுய ஜாதகம் பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க, தன்னுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகளை தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறவங்க, மனசில் உள்ள பல கேள்விகள் ஜோதிட ரீதியாக தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறவங்க கட்டாயமாக என்ன பண்ணலாம், அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். அவங்க வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பி விட்டுட்டு அவங்க நமக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அவங்களுடைய ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் என்ன கேள்வினாலும் அவங்களுக்கு மிக துல்லியமாக தெளிவாக பதில் சொல்ல நான் ரெடியாக இருக்கேன். சார் என்னுடைய டேட் ஆஃப் பர்த் தெரியாது, எனக்கு ஜாதகமே இல்லை, எனக்கு பேரும் என்னுடைய வயது எதுவோ தெரியும், எனக்கு என்னுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் உறுதியாக என்ன செய்யலாம், அவங்களுடைய எதிர்காலத்தை பிரசனம் என்ற ஒரு மிகப்பெரிய கருவி மூலமாகவும் அவங்களுக்கு கணித்து கூற முடியும். வாழ்க்கையில் ஏற்றம் பெற மறக்காமல் அழைக்கவும். வாழ்க நலமுடன். ஓகே சார், ரொம்பவே இந்த பதிவு சிறப்பாக இருந்தது. எல்லாருக்குமே இந்த குரு பயிற்சியில் எல்லா நலன்களும் கிடைக்கட்டும்னு வேண்டிக்கிட்டு இதை முடிச்சுக்கலாம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.